ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 18ஓட கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன். இந்த டெஸ்ட் நம்பர் 18 எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட செகண்ட் பார்ட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். அந்த செகண்ட் பார்ட். இந்த டெஸ்ட்டுக்கான பொசிஷன் ஸ்டாண்டர்ட் 10ல் பேஜ் நம்பர் 94லேருந்து 98 வரைக்கும். ஸோ 24 பேஜஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஏற்கனவே நாம போன கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷனோட கண்டினியூஷனை பார்க்குறோம். அதுல ஒரு 2 பேஜஸ் மிஸ் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் இப்போ பார்த்தோம்னா, கீழ்காண்பனற்றுக்கு மீ போவா காண்க. மீ போவா 2x plus 5, 5x plus 2. இது ரெண்டுத்துக்கும் மீ போவா. இது ரெண்டுத்துக்கும் பொதுவா ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. எந்த பாட்டு வெளியில எடுக்க முடியாது, இங்கேயும் அந்த பாட்டு வெளியில எடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டோட மீ போவா இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஒன் am plus 1, a power m plus 2, a power m plus 3. வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே இதை நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. பேஸ் சேமா இருக்கு, பவர் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மீ போவான்றது பேஸ் போட்டுக்கிட்டேன். பவர்ல த லீஸ்ட் பவர், அதாவது மிக குறைந்த அடுக்கு தான் வந்து மீ போவா எம் பிளஸ் 1 ஆன்சர். ஒருவேளை மீ போமா இல்ல மீசிமான்னு கேட்டாங்கன்னா ஏ பவர் எம் பிளஸ் 3, அதே பேஸு மிக அதிகமான அடுக்கு தான் வந்து மீசிமா. இப்போ ஏ பவர் எம் பிளஸ் 3ன்னு வரும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி அடுக்குகள்ல வந்துச்சுன்னா ரெண்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். மொத்தத்துக்கும் பொதுவா இருக்குது. எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது மட்டும் எழுதணும். அப்படி எழுதிட்டு அவற்றுல மிக குறைந்த அடுக்கு தான் எழுதணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஹெச்சிஎஃப், அதாவது மீ போவா கிடைக்கும். ஓகே. தேர்ட் ஒன் 2a ஸ்கொயர் பிளஸ் a 4a ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இங்க காமனா ஒரு a வெளில எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா 2a plus 1 is equal to this one. நம்ம எப்படி எழுதலாம்னா 2a whole square minus 1 square. a square minus b square a plus b into a minus b எழுதலாம். So 2a plus 1 2a minus 1. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2a plus 1. This is மீ போவா. இதோட மீ போவா 2a plus 1. இதோட மீ போவா பார்த்த உடனே சொல்லிடலாம் 3 5 7. இதோட மீ போவா 1. a ஸ்கொயர் b கியூப் c பவர் 4. மூன்றுத்துக்கு பொதுவா ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ 1 தான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் x பவர் 4 மைனஸ் 1 x ஸ்கொயர் மைனஸ் 1. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை x பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுறேன்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஏற்கனவே சொன்ன a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b எழுதலாம். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 1 x ஸ்கொயர் மைனஸ் 1. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த பார்ட். ஸோ இதோட மீ போவா இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 1. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல மற்ற கொஸ்டின்ஸோடு இது சேர்ந்து இருக்கும்போது தான் எப்படின்ற அந்த ஐடியாஸே வராது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாஸ் இதை அப்ளை பண்றதுலாம் இயற்கணிதத்துல பார்க்க போறோம். இயற்கணிதம்ன்றது ரொம்ப பெருசு, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம அது ஒரு 3 டெஸ்டா பிளான் பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்து வரப்போகுது.
ஸோ இதை இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. மீபோவான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது, சுருக்குக, இதெல்லாம் வந்து இயற்கணிதம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன், a cube minus 9ax square. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் ஒன்று a minus 3x whole square. இங்க பாருங்க, இங்க a cube இருக்கு, இங்க a இருக்கு. ஸோ ஒரு a காமன் எடுக்கிறேன். a square minus 9x square. a square 9x square. 9x square 3x whole square எழுதலாம். is equal to a into a square minus 3x whole square, that is a minus b whole square. So a plus 3x into a minus 3x. இந்த செகண்ட் பார்ட்ல நம்மகிட்ட இருக்குது a minus 3x whole square. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கிறதுனா a minus 3x தான் பொதுவா இருக்கு. அதுல மிக குறைந்த அடுக்குனால ஒன்று தான் யூஸ் பண்றோம். பொதுவா இருக்கிற பார்ட் இதுதான் இதோட மீபேவா. a minus 3x is the answer. இரண்டு பகா எண்களின் மீபோவா. இரண்டு பகா எண்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 2,5, இரண்டு பகா எண்கள். இரண்டு பகா எண்கள் மீபோவா எப்பொழுதுமே ஒன்றுதான். சரியா? இதுல மீபோவால ஜீரோன்ற பேச்சு கேட்டல ஒன்று. அதுக்கடுத்து வேற ஒரு எண்ணதான் இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கும்போது நிறைய பேர் ஜீரோலாம் போட்டிருந்தீங்க. ஸோ மீபோவா ஒன்று. x power 4 minus y power 4 மற்றும் x square minus y square இன் மீபோவா. a square minus b square ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா x power 4 minus y power 4 we can write as x square plus y square x square minus y square. செகண்ட் பார்ட் x square minus y square. பொதுவானது பார்த்தோம்னா இதுதான் பொதுவா இருக்கு. ஸோ x square minus y square is the answer. பின்வருவனவற்றுக்கு மீபோமா காண்க. இங்க இந்த டேர்மை நம்ம மீசிமான்னு கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதோட கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எல்சிஎம் இருக்கா எஸ்சிஎம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு மீபோவாவா மீசிமாவா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ 8x power 4y square 48x square y power 4. மீசிமா மீபோமா எல்சிஎம் இப்படி கேட்டாங்கன்னா மூன்றுத்துக்கும் எத்தனை கொடுக்குறாங்களோ அது பொதுவா இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. இருக்கிற எல்லா வேரியபிளையும் எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்து அதிக அடுக்கு எழுதணும். இதுதான் வந்து மீசிமுக்கான ஃபார்முலா. சரிங்களா? கொடுத்துருக்கிற எல்லா வேரியபிளும் எடுத்து எழுதணும். அதுல அதிகபட்ச அடுக்கு. இப்ப பாருங்க, 4க்கும் 48க்கும் மீசிமா எடுத்தோம்னா 48. ஏன்னா 18 மடங்கு தான் 48. அப்போ 48. அப்புறம் எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையும் போட்டு அதிகபட்ச அடுக்கு x power 4 y power 4. ஸோ ஆன்சர் 48 x power 4 y power 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5x minus 10 5x square minus 20 is equal to 5 காமனா எடுத்தோம்னா x minus 10. எங்க 5 காமனா எடுத்தோம்னா x square minus 4. இது ரெண்டுத்துக்குமான மீசிமா 5 காமனா இருக்கு இல்லையா? 5 போட்டுட்டேன். இது ரெண்டுத்துக்கு ஏதாவது பொதுவா இருக்கா? இல்லை. just x minus 10 into x square minus 4 is the answer. இதோட மீசிமா. தேர்ட் ஒன் பாருங்க, x power 4 minus 1 x square minus 2x plus 1 is equal to, இது a square minus b square ஃபார்மேட்ல எழுதணும்னா x square plus 1 into x square minus 1. சரிங்களா? இதை இன்னுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா x square plus 1 into x plus 1 x minus 1. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸை டீட்டெயிலாக நம்ம இயற்கணிதத்தில் பார்க்க போகிறோம். ஆனாலுமே இந்த பேஸ் மட்டும் பார்த்துக்கலாம்.
-1 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +1 ஆட் பண்ணா -2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா -1x + 1. இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக எக்ஸ் வெளில எடுக்கிறேன் எக்ஸ் -1. இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக -1 வெளில எடுக்கிறேன் எக்ஸ் -1. ஸோ இந்த பார்ட் is equal to x minus 1 into x minus 1. இப்போ இதோட எல்சிஎம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கிறது x minus 1 இல்லையா, x minus 1. அதுக்கடுத்து பொது இல்லாததெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்கொயர் பிளஸ் 1 x plus 1. இங்க பாருங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிட்டேன், x plus 1 எழுதிட்டேன், x minus 1 எழுதிட்டேன். இது பொதுவானது. பொது இல்லாத இன்னொரு x minus 1 இருக்கு இல்லையா, இன்னொரு x minus 1 எழுதுறதுக்கு இது நம்ம ஸ்கொயர் எழுதலாம். ஸோ ஆன்சர் x minus 1 whole square x square plus 1 into x plus 1 மீசிமா. மீப்போ ஒன்னா வெறும் x minus 1 மட்டும் தான் வந்திருக்கும், அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் இதுல x cube minus 27 x minus 3 whole square x square minus 9. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா x minus 3, அதாவது இது நான் 3 cube எழுதுறேன், into x square plus ab 3x plus b square 3 square 9. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி எழுதலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா x plus 3 into x minus 3. இப்போ இதோட மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, மூணுத்துக்கும் காமனா இருக்கிறது பொதுவா இருக்கிற பார்ட் இருக்கா, இருக்கு. x minus LCM is equal to x minus 3. அதோட highest power எழுதணும், so square. 1 2 3 இது மூணுத்துக்கும் highest power வந்து ஸ்கொயர் எழுதிட்டேன். ரிமைனிங் வேற என்னெல்லாம் இருக்கு, x square plus 3x plus 9 into this part x plus 3. இதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதலாம், சரிங்களா. இது இங்கேயோ இது எங்கேயோ வேற எங்கேயோ இது இப்படி கூட மாற்றி எழுதலாம். ஆர்டர் பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா மல்டிப்ளிகேஷனா இருக்கு, ஆன்சர் சேமா தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் திஸ் ஒன். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோல போட்டிருந்தோம், அதுல தவறா போட்டிருந்தேன். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். 4/9 2/5 6/8 2/5. இவற்றின் மீப்போவா கேட்டிருக்காங்க. அப்ப தொகுதியில மீப்போவா பகுதியில மீசிமா, இதுதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். தொகுதியில பார்த்தீங்கன்னா 4 2 6 2 இதோட மீப்போவா 2ன்றது நமக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க தொகுதியில 2 இருக்கிறதுனால 1 இருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுல இருந்து தான் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. இங்க தொகுதியில 2 வரும் இல்லையா, ஜஸ்ட் 2ஆல பெருக்கிக்கோங்க. 2/360. செகண்ட்ல 2 தான் இருக்கு தொகுதியில, தேர்ட்ல 2 தான் இருக்கு, ஃபோர்த்ல 2/284. ஜஸ்ட் 2ஆல மேலையும் கீழும் பெருக்கிருக்கேன். இப்ப தொகுதியில 2 வந்துருச்சு. பகுதிக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 5ஆல கொடுத்திருக்கிற எண்கள் 5ஆல வகுப்படணும், 9ஆல வகுப்படணும், 8ஆல வகுப்படணும். ஃபர்ஸ்ட் 5ஆல வகுப்புமா பாருங்க, 360 5ஆல வகுப்புமா வகுப்படும். 481 5ஆல வகுப்படுமா, வகுப்படாது, இந்த ஆப்ஷன் இல்லை. 350 5ஆல வகுப்படும். 142 அதாவது 284 5ஆல வகுப்படுமா, வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இல்லை, அப்ப இதுவும் இல்லை. இப்போ 9ஆல வகுப்படுமான்னு பாருங்க, 36 9ஆல வகுப்படுமா, வகுப்படும். 350 35 அதாவது 3 + 5 8 இலக்கம் கூடுதல் 1ஆல் வகுப்படல. ஸோ இந்த ஆப்ஷன்ல ஆன்சர் ஏ. ஆன்சர் சின்னு லாஸ்ட் கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோல போட்டிருந்தேன். தம்பி தனபால் தான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னாரு, இதை நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ தம்பி. ஆன்சர் பார்த்துக்கோங்க, 2/360 இஸ் த ஆன்சர். பின்வருவனவற்றுக்கு மீப்போமா காண்க. 4x square y 8x cube y square. இது ரெண்டோட மீப்போமா, அதாவது மீசிமா கேட்கிறாங்க. 4க்கும் 8க்கும் 8. x y போட்டலாம். x ஓட அதிகபட்ச அடுக்கு 3, y ஓட அதிகபட்ச அடுக்கு 2. ஸோ ஆன்சர் எல்சிஎம் இதுதான்.
செகண்டுக்கு பாருங்க 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 3 இங்க 4 3 நாள் 12 12 3 36 எல்சிஎம். அப்புறம் இருக்கிற எல்லா இதுவும் போடணும்னு சொன்னேன். போட்டுட்டு அதிகபட்ச அடுக்கு ஏக்கு அதிகபட்ச அடுக்கு 3, பிக்கு அதிகபட்ச அடுக்கு 2, சி. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒன்னோட எல்சிஎம். தேர்ட் ஒன் பாருங்க 16 12 8 அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 16 12 8 நான்காம் வாய்ப்பாட்டில் இது 4 இது 3 இது 2 அகைன் இரண்டாம் வாய்ப்பாடு 2 3 அப்படியே போட்டுக்கோங்க 1 இப்போ 2 3 6 6 2 12 12 × 4 48 ஸோ 48 m n அதிகபட்ச அடுக்கு m-ஓட அதிகபட்ச அடுக்கு 2 n-ஓட அதிகபட்ச அடுக்கு 2. ஸோ ஆன்சர். ஃபோர்த் ஒன் p ஸ்கொயர் மைனஸ் 3p plus 2 இங்க p ஸ்கொயர் மைனஸ் 4 p ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் p plus 2 p minus 2 is equal to this one. மல்லே பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும். ஸோ எப்படி எழுதலாம்? 1 2 is 2 ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். p minus 2p இந்த -3p தான் நான் இப்படி பிரிச்சு எழுதுறதுக்காக தான் இதை நான் போடுறேன். plus 2 is equal to p into p minus 1 minus 2 into p minus 1. So in the part is equal to p minus 1 into p minus 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் எல்சிஎம் எடுக்கணும். காமன் பார்ட் இருக்கா p minus 2. அதுக்கப்புறம் காமன் இல்லாத பார்ட் p minus 1 p plus 2 is the answer. ஆப்ஷன்ல ஒருவேளை p square minus 2 p square minus 4 into p minus 1 கொடுத்தாலும் அது ஆன்சர். ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா p square minus 4 வரும், இங்க p minus 1 this one. ஸோ ஆன்சர். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன்னை நீங்க ட்ரை பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன் மட்டும் நான் போடுறேன். டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர், அதுக்கடுத்து 4x minus 6y whole cube, 8x cube minus 27y cube. குரூப் 2 கொஸ்டின் இது. குரூப் 4லயோ அதுக்கு குரூப் 3லயோ இதை கேட்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு பாருங்க. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் வெளில எடுக்கலாம், இங்க ஸ்கொயர் இருக்குனால எக்ஸ் ஸ்கொயர். ரிமைனிங் பார்ட் 2x இருக்கும், இங்க மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இங்க 4 இங்க 6 தட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 2 வெளியில் எடுக்கிறேன். இங்க கியூப் இருக்கு இல்லையா, 2 கியூப். ரிமைனிங் பார்ட் உள்ள இருக்கும் 2x minus 3y whole cube is equal to 8x cube. அதை வந்து 2x whole cube எழுதலாம், minus 3y whole cube எழுதலாம். சரிங்களா? ஓகே. This one we can write as 2x minus 3y into 2x square, that is 4x square plus 2 3s are 6xy plus 9y square. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதுக்கான ஃபார்முலா that is a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 டேர்ம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கான எல்சிஎம் எழுதலாம். இங்க எழுதிற எல்சிஎம் மூணுத்துக்கும் காமனா இருக்கிற என்ன பார்ட்டு 2x minus 3y. காமன் இல்லாதது 2 ஸ்கொயர் 2 கியூப் 8. அதுக்கடுத்து
எக்ஸ் ஸ்கொயர் இந்த பார்ட்டு, அதுக்கடுத்து இந்த பார்ட் 4x ஸ்கொயர் plus 6xy plus 9y ஸ்கொயர் எழுதிட்டோம். இந்த காமன் பார்ட் எழுதிருக்கோம் இல்லையா, அதோட ஹையஸ்ட் பவர். So 3. This is the answer for this one. LCM. பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துட்டு அதோட மீப்போவா மிஸ்ஸிமா காண்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரேர் கொஸ்டின், கேட்க மாட்டாங்க. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா புக்கில் இருக்குது, அதை பார்த்து அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அதை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு அதில் ஒர்க் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். a square plus 4a minus 12, a square minus 5a plus 6 இவற்றின் மீப்போவா a minus 2 மீசிமா கேட்குறாங்க. நமக்கு தெரியும் LCM into HCF is equal to number 1 into number 2. LCM கொடுத்துருக்காங்க, HCF தான் தேவை. h into a minus 2 is equal to a square plus 4a minus 12 into a square minus 5a plus 6. இங்க இருக்கிற மைனஸ் a minus 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் இங்க டிவிஷன்ல எழுதுறேன். இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா a square plus 4a minus 12, இந்த பார்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணா a minus 2 a minus 3 வரும், divide by a minus 2. This cancel this, so remaining part தான் LCM. ஸோ இதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோட லாஸ்ட் பார்ட் வந்திருக்கும். நம்மளுடைய ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போர்ஷன் தர்றோம், கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன், அந்த போர்ஷனுக்கான கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதுக்கு அடுத்து அந்த போர்ஷனை ஒட்டி ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் தர்றோம், அதுக்கப்புறம் ஆன்சருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் பற்றின உங்களுடைய ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் பார்த்துடலாம். மீப்போவா காண்க மிஸ்ஸிமா கொடுத்துருக்குறாங்க. சேம் லைக் தட் L into H is equal to N1 into N2. மீப்போவா தான் கேட்குறாங்க. அப்போ H is equal to, இது இங்கே பெருக்கல் இருக்குது, அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும். ஸோ 12 into x power 4 minus x cube into 8 into x power 4 minus 3x cube plus 2x square divide by 24x cube x minus 1 x minus 2. இங்கே பாருங்க x power 4 x cube இருக்கு. ஸோ காமனாக x cube எடுத்துட்டோம்னா x minus 1 தான் ரிமைனிங் பார்ட் இதில் இருக்கும். இன்டூ 8, இங்கே லீஸ்ட் பாருங்க x ஸ்கொயர் இருக்கு. ஸோ x ஸ்கொயர் வெளில எடுக்கிறேன். இங்கே என்ன இருக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2 divide by 24x cube x minus 1 into x minus 2. x minus 1 cancel, x cube cancel, 112 212 124. ஸோ ரிமைனிங் x minus 2 இருக்கு, அதையுமே கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நியூமரேட்டரில் 4x square into x square minus 3x plus 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா x minus 2 into x minus 1 divide by x minus 2. Just to cancel it, we'll get an answer 4x square into x minus 1 is the answer for HCF. First one. Second one, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.